ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிவிகே வந்து பார்த்திங்கன்னா 108 சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓவராலாக 234 தொகுதியில் 108 தொகுதியில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 108 எம்எல்ஏஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 10 சீட்டு தேவைப்படும் அப்படிங்கிற நிலைமையில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு, காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட 5 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து டிவிகே கூட சேர்ந்துக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே நாங்கள் டிவிகே கூட சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆதரவு டிவிகேக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 எம்எல்ஏஸ்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 108 எம்எல்ஏஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ப்ளஸ் இந்த 5 எம்எல்ஏஸ் சேர்த்து பார்த்திங்கன்னா 113 எம்எல்ஏஸ். பட் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்னர் இருக்கார் பார்த்திங்களா, ராஜேந்திர விஸ்வநாத அர்லேக்கர். ஸோ அவர் தான் வந்து கவர்னர். ஸோ அவர் தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒப்புதல் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அவர் தான் வந்து இது பண்ணணும். ஸோ அவர் என்ன லாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா 2 டேஸாக கண்டினியூஸாக வந்து நம்ம விஜய் வந்து கவர்னரை போய் மீட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பற்றின விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்னர் இப்போ அஃபிஷியலாக என்ன மாதிரியான ஒரு விஷயமும் வரல. அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிவிகேக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்லாம் கவர்னர் சைட்லேருந்து வந்துச்சா அப்படின்னு தெரியல. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, கவர்னரே வந்து விஜய் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசம்பிளியில் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான், அந்த 118 சீட்டை நாங்கள் வந்து வாங்கி காட்டுவோம். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸும் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஸோ வாங்கி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.